சீக்கிரமா போயிடும். சரி, அப்போ சூரிய நமஸ்காரம் முடிந்த பிறகு, சூரிய வழிபாடு முடிந்த பிறகு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதல் நாள் என்ன உண்பது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. காலையில சில பேர் என்ன செய்வாங்க, முதல்ல மூலிகையில நான் என்ன மூலிகை இதை நான் சொல்வதற்காக அல்ல, அப்புறம் பிறகு நீங்க கேள்வி கேட்கும் பொழுது சில விஷயங்கள் சொல்லுறேன். என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க முதல் நாள் அந்த விரதத்துல என்ன மூலிகை எடுக்கலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, பொதுவாக மூலிகை வந்து கறிவேப்பிலையை நீங்க என்ன செய்யணும், அரைத்து நல்லா அலசி கறிவேப்பிலையை வடிகட்டி நீங்க என்ன செஞ்சிடணும், காலையிலே கொடுத்துடணும். இது ஏன் கறிவேப்பிலைன்னு சொல்றதுக்கு காரணம் கொடுத்துறேன். ஏன் நீங்க பார்த்தோம், ஓ அன்னைக்கு அவர் கறிவேப்பிலை தான் சொன்னார், அதனால கறிவேப்பிலை தான் குடிக்கணும்னு கிடையாது. கறிவேப்பிலை என்னன்னா, முதல் நாள் தீபாவளி அன்று அதிகமாக சேர்த்த சீனியையும் உடம்புக்கு தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் முதல்ல கறிவேப்பிலையை எடுத்து குடிக்கும் பொழுது உடம்புல உள்ள சீனியை அது குறைத்து விடும். அதே நேரத்தில் உடம்புல நமக்கு அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண் சூடு, பித்தம் அத்தனையும் குறைக்கக்கூடிய ஆற்றல் கறிவேப்பிலை உண்டு. இன்னைக்கு கறிவேப்பிலை என்ன ஆயிடுச்சு, கறியில் போடுவோம், ஆனால் வேப்பிலை உள்ளே போகாது. அது ஏன் வேப்பிலை வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அது கறியில் இருக்க வேண்டிய வேப்பிலை. அதனால தான் அதை கறிவேப்பிலை உண்ணக்கூடிய உணவுல, சமைத்த உணவுல இருக்கக்கூடிய உணவுல அந்த கறிவேப்பிலை இருக்கு. அது ஏன் அதே மாதிரி காலையில கறிவேப்பிலையை எடுத்து குடித்து விட வேண்டும். ஆனா விரதத்துல கொஞ்சம் பலவீனமானவர்களாக இருக்கிறவர்களுக்கு என்ன செய்யலாம், கோதுமையை முன்பே முதல் நாளே போட்டு கோதுமையை வாங்கிடணும். மாவு கிடையாது, கோதுமை பயிர். அந்த கோதுமை பயிரை முதல் நாளே வைத்து காலையிலே என்ன செய்யணும், கோதுமையை 8 மணி நேரம் முடிந்த பிறகு அரைத்து பால் செய்து விட வேண்டியது தான். ஏலக்காவை போட்டு கொடுத்துருங்க. விரதம் இன்றைக்கு அந்த இந்த விரதம் நன்றாக என்ன செய்யும் அப்படின்னா, முதல்ல தடுமாறி ஐயோ என் விரதம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது அற்புதமான விரத ஆரம்பம். சரி, இது 2. அப்போ அன்றைக்கு முடித்த பிறகு அன்றைய முழுதும் நீங்க மதியம் வேணுமானாலும் சாப்பிடலாம். சில பேருக்கு அந்த நீரிழிவு நோய் இருக்கின்றவர்களுக்கு இது முடியும். அங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, முளைவிட்ட தானியங்கள் இதெல்லாம் நான் நிறைய சொல்ல போவதில்லை. குறிப்பா விரதத்தை மட்டும் இரவில் முடிக்கும் பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல் நாள் முதலே சொல்லிட்ட 7 மயில் 7 விளையாடும் ஒன்று. அந்த முதல் நாள்ல நம்மளுடைய ரசம், நம்மளுடைய சாப்பிடுகின்ற அந்த உணவின் எல்லா உணவும் நம்மளுடைய உடலில் சேர வேண்டும் என்பதுதான் அடிப்படை. சரி, என்ன அப்படின்னும் பொழுது முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சில பேருக்கு முதல் நாள். அப்ப பிறகு அதே மாதிரி பழங்கள் நிச்சயமாக எந்த பழங்கள் வேண்டுமானாலும் உண்ணலாம். நான் சொன்ன மாதிரி அடிப்படையில ஆரஞ்சு பழத்தை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துருங்க. ஒரே காரணத்துக்காக தான் ஆரஞ்சு பழத்தை தவிர்த்து சொல்றேன். ஆரஞ்சு பழ வகைகளை சிட்ரஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய சில உணவுகளை தவிர்த்து விட வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, ஏன்னா சில பேருக்கு உடல் புண் இருக்கும், அவங்களுக்கு இது சரியாக ஒத்து போகாது. அப்ப அதை வந்து தவிர்த்துங்க. ஆனா மற்ற பழங்கள், கொய்யா, மற்ற பழங்களை நீங்க எடுத்து உணவாக உண்டு பல வகைகளை பல வகைகள் உணவுகளை அங்க நீங்க சாப்பிடலாம். ஆனா உணவுகளை முதல்ல நான் சொன்ன மாதிரி சமைக்கப்படாத உணவுகள், சமைச்ச உணவுகளை முடிந்த அளவு தவிர்த்து விடுங்கள். விரதத்தில் இருக்கிறவங்க குறிப்பா சமைக்கப்படாத உணவுகளை உண்ண வேண்டும். காரணம் அடிப்படை என்னன்னா, உபவாசம்னா என்ன பொருள் தெரியுங்களா? இயற்கை. உபம் என்பதே 2 பொருள்ல வரும். ஒன்று இயற்கை வாசம். இயற்கை வாசம்னா இயற்கையாக உடம்பை வாழ வைப்பது. ஏறக்குறைய 15 மில்லியன் ஆண்டுகள் நம்மளுடைய உடல், இந்த மனிதன் தோன்றிய உலகத்தில் ஏறக்குறைய 20 மில்லியன் தோன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த 20 மில்லியன்ல 15 மில்லியன் ஆண்டு காலமாக நமது உடல் எப்படி இங்கே உருவாக்கி இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையிலேயே காய்கறிகளினால தான் சமைக்கப்படாத உணவு உண்டு வாழ்ந்த இந்த உடம்பு. அப்படிப்பட்ட இந்த உடம்பு இயற்கை உடம்பு. இந்த இயற்கை உடம்பு அன்றைக்கு நாம சமைக்காத உணவுகளை சாப்பிடுவது தான் உத்தமம் அப்படின்னு புரிந்து கொள்ளுங்க. அப்ப 2வது நாள், நான் நேரத்தை கொஞ்சம் சீக்கிரமா போறேன், ஏன்னா 7வது நாள் வரைக்கும் நான் சொல்லி ஆகணும். 2வது நாள் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் போராட்டம் ஆரம்பம். 2வது நாள் உடம்புல கொஞ்சம் உபாதைகள் உள்ளவர்களுக்கு சரியாக இருக்காது. நீங்க என்ன செய்யலாம், அதே மாதிரி காலையில் உங்களுடைய காலை பயணம் ஆரம்பமாக வேண்டும். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2வது நாள் அருகம்புல் சாறு குடிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த அருகம்புல் சாறு உடம்புல சில பேருக்கு உடல் புண் இருக்கும், சில பேருக்கு வேற உபாதைகள் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அருகம்புல் சாறு குடிக்கும் பொழுது உடனே சரியாக இருக்கும். சரி, சில பேர் சொல்றாங்க அருகம்புல் சாறு எங்க வீட்டில் கிடையாது, என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம்
விஷயம், அருகம்புல் கிடைக்கும், இது பழகணும். ஏனென்றால் 2வது நாள் ரத்தத்தின் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல ரத்தம் உருவாக, ரத்தத்தில் நம்மளுடைய உணவு பரிபூர்ணமாக சேருகின்ற நாள் அன்றைக்கு இந்த இது அருகம்புல் சாறு நாம் எடுக்கும் பொழுது அந்த அருகம்புல் சாறு என்ன செய்கின்றது, உடம்புல ரத்தம் சரியாக ஊறுவதற்கும் உடம்புல இருக்கக்கூடிய நச்சுகளை நீக்குவதற்கும் சரியாக உதவி செய்யும். சரி, அப்போ அதுக்கு 2வது நாள் என்ன பால் உண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி 2வது நாள் என்ன பால் அப்படின்னா நிலக்கடலைனா உங்களுக்கு தெரியும், நட்ஸ், பீனட்னு சொல்லுவாங்க. இதை ஊற வச்சு நீங்கள் அரைத்து குடித்து விடலாம். அப்போ குடித்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா என்ன நடக்கும், உடம்புக்கு நிலக்கடலை உங்களுக்கு நிலம் 2 நிலமும் உங்களுக்கு ஒன்றாக சேர்ந்து விடும். சரி, இது ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மூலிகை பானம் மட்டும்தான் அருந்துவார்கள், பாலை தவிர்த்து விடுவார்கள். அது உங்கள் விருப்பம். பால் வேண்டாம் என்றால் வேண்டாம், மூலிகை மட்டும்தான் நீங்கள் அருந்தி அன்றைக்கு முழுக்க உங்களுடைய விரதத்தை ஆரம்பிக்கணும்னாலும் செய்யலாம். நாம் பால் அருந்து சொல்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சில உடல் உபாதைகள் உள்ளவர்கள். சரி, 2வது நிலக்கடலை உணவு உண்ட பிறகு 3வது நாள் மிக முக்கியமான நாள். ஏனென்றால் நான் சொன்ன மாதிரி நேற்று சொன்ன கூறுமடியார்கள் நினைத்து தீர்க்க முகம் ஒன்று. முருகப்பெருமான் 3வது நாள் நம்மளுடைய உடலை என்ன செய்வார் அப்படின்னா வினை தீர்ப்பார். வினை தீர்ப்பது 3வது நாள் நடக்கும். அந்த வினை தீர்த்தல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒட்டு மொத்த நச்சு, அதுதான் பாருங்க சேருகின்றது, உணவு சேருகின்றது, உடம்புல உள்ள நச்சுகள் எல்லாமே கலைந்து பரவி ஓடும். அந்த கலைந்து பரவி ஓடும் பொழுது 3வது நாள் பெரும்பாலானவரோட பார்த்தீங்கன்னா விரதத்தில் இருக்கிறவங்களோட கண்கள் எல்லாமே சிவந்துடும், செவன்னு சிவந்துடும். அப்போ சிவக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சூடு அதிகமாகிவிடும். அன்றைய 3வது நாள் என்ன நடக்கும் அப்படின்னா வினை தீர்க்கின்ற நாள் என்பதால் நாம் யாரை கூப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானையே நாம ஆழகால விஷம் நீக்க செய்கின்ற அந்த இறைவனையே நாம் அழைக்க வேண்டும். அப்ப என்ன செய்யலாம், 3வது நாள் வில்வம் என்பதை கட்டாயமாக இந்த விரத காலத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்து சொல்லிடுறது. என்ன உபாதைகள் வந்தாலும் சரி, என்ன சிக்கல்கள் வந்தாலும் சரி, உறுதி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அருந்த வேண்டிய ஒரு பானம் விடாத, என்ன எடுக்கிறீங்களோ முடியுதோ முடியலையோ வில்வம் கட்டாயம் உங்க உடம்புக்கு போயிடும். ஏனென்றால் எந்த மாதிரியான நச்சு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான உபாதைகளாக இருந்தாலும் சரி, நேற்று 3வது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை ஆசிரியர் உண்டு உடம்பெல்லாம் காய்ச்ச கணக்கணல் எரியுது சார், என்ன சார் செய்யறது அப்படின்னு போன் அடிச்சார். அப்ப சொன்ன உடனே நீங்க எடுக்க வேண்டியது விரதம். இந்த விரதத்துல முக்கியமா அவருக்கு என்ன வேண்டும் அப்படின்னா எடுக்க வேண்டியது வில்வம் தான். அப்போ என்ன அப்படின்னா வில்வம் கட்டாயமாக்கப்பட வேண்டும் விரத காலங்களுக்கு. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. சரி, வில்வத்தை எப்படி சாப்பிடுவதுன்னு சில பேர் கேட்பாங்க. தண்ணியில நடிச்சுட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிடணுமா, இல்லை எப்படிதான் வில்வம் சாப்பிடுவது அப்படின்னு. 5 இலைகள் வில்வம் எடுத்துக்கொள்ளணும். என்ன செய்யணும், அரைக்கணும், வடிகட்டி அப்படியே வில்வத்தை குடிச்சிருங்க. அது வாய்ப்பு இல்லை. எனக்கு சொல்றாங்க இல்லை வில்வத்தை அரைக்கணும், எங்களுக்கு பிளண்டர் கிடையாதுங்க, அது இல்லை, வேண்டியதே இல்லை, 5 வில்வத்தை எடுத்து வாயில போட்டு மென்றுங்க, அவ்வளவுதான். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நம்மளுடைய உணர்வுகளும் இதை இன்னைக்கு என்னன்னா இயற்கை உணவு வாழ்வியல் தான். அந்த இயற்கை உணவு வாழ்வியல்ல நமக்கு பிளண்டர் தேவைப்படும், அது தேவைப்படும். எனக்கு பிளண்டர் இல்லாதனால அதை செய்ய முடியாது, அதெல்லாம் கிடையாது. நமக்கு எதுவுமே வேண்டியதில்லை. உணவை எப்படி உண்ண வேண்டும் என்பதை நமது முன்னோர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்துள்ளார்கள். 5 இலைகளை நாம் அரைத்து குடித்தோமானால் கண்ணு, அன்றைக்கு யாரும் இங்க குடிச்சிட்டீங்களா, இதுக்கு முன்பு என்ன குடிக்கலையா? எத்தனை பேர் குடிச்சிருக்கீங்க வில்வம்? இன்னும் விரதத்தில் இருந்தவங்க யாரும் குடிக்கல. ஓகே, முடிந்த அளவுக்கு தயவு செய்து வில்வ மரம் கீழே தான் இருக்கு, கொஞ்சம் இறங்குங்க, 5 இலையை எடுத்து. சில பேர் இங்கே விரதத்தில் இருக்கிறீங்க, நான் உங்கள் கண்களை பார்க்கும் பொழுது நன்றாக தெரிகின்றது. உங்கள் விரதம் ரொம்ப நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கண்களுக்கு அந்த வில்வம், அந்த ஆழகால இறைவனுடைய அருளும் தேவை. அப்போ அதை உள்ளே எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்கள் ரொம்ப அற்புதமாக பார்ப்பீங்க. சரி, 4வது நாள் போகிறோம். 4வது நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வில்வம் எடுத்த பிறகு 4வது நாள் என்ன செய்யும் அப்படின்னா இந்த உடல் சீற்றம் குறைந்துவிடும். 3 நாள் கடந்து விட்டோமானால் விரதத்தில் 4வது நாள் உடல் சீற்றம் குறைந்துவிடும், தன்மைப்பட்டுவிடும். இன்றைக்கு எத்தனையாவது நாள் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எத்தனையாவது நாள்? 4வது. இன்னைக்கு பாருங்க உடல் சீற்றம் குறைஞ்சு கொஞ்சம் அடங்கியிருக்கும். 5வது நாள்
உங்களுக்கு ஒரு விதமான மாற்றம், புது மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இன்றைக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான அடிப்படையில் என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன காலையில் எழுந்திருக்கு அதே முறையை கையாண்டு 4வது நாள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா வல்லாரையே எடுக்கலாம். வல்லாரை ஏன் வேணும் அப்படின்னா, வல்லாரை என்பது ஒரு சாதாரண பார்த்தீங்கன்னா வள்ளலாருக்கு வல்லாரையை ரொம்ப அழகாக எடுத்து நமக்கு நிறைய விஷயங்களை வல்லாரையை வைத்து சொல்லியிருக்கின்றார். ஆனால் அடிப்படையில் வல்லாரை ஏன் உண்ண வேண்டும் என்பதையும் சொல்லிடுறேன். நெஞ்சில் அந்த 3வது நாள் பார்த்தீங்கன்னா நெஞ்சில் சில பேருக்கு அப்படியே சில இறுக்கங்களும் இதுவும் வரும். அது முக்கியமாக நான் சொன்ன மாதிரி வில்வம் சாறை நாம் அருந்தும் பொழுது நம்மளுடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த சீற்றம் குறைந்துவிடும். அக்னி நாம் இருக்கக்கூடிய அக்னி கொஞ்சம் கொஞ்சமாக கண்களில் தான் பாயும், கண்களுக்கு தான் வெளிப்படும். அப்போ அந்த கண்களுக்கு பாயும் பொழுது அந்த சீற்றத்தை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா குறைப்பதற்கு வில்வம் அருந்த வேண்டும் அப்படின்னு சொன்ன பிறகு நீங்கள் என்ன செய்யணும், அடுத்தது 4வது நாள் வல்லாரையே உண்ண வேண்டும். வல்லாரை ஏன் உண்ண வேண்டும் என்பதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா முக்கியமாக அந்த சீற்றத்திற்கு பிறகு நம்மளுடைய உடம்பு தன்மைப்படுவதற்காக மட்டுமல்ல, வல்லாரையில் நிறைய தன்மைகள் உண்டு. அது வந்து அற்புதமான ஒரு மூலிகையும் கூட. என்னென்ன வகைகள் அப்படின்னா ஒவ்வொன்றா வரிசைப்படுத்தும் போது நிறைய விஷயங்கள் இருக்கு. குழந்தைகள் விரதத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ வல்லாரையை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் 4வது நாள் நமக்கு சில அறிவு தெளிவு, ஆனால் பாருங்க சூடாக இருக்கும் பொழுது உடம்பு சுத்தமாகி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு உள்ளம் ஒரு விதமான களைப்பு உணர்வு தோன்றும். ஒரு உள்ளத்தில் உடம்புலையும் அறிவிலையும் ஒரு சோர்வு ஏற்படும். வல்லாரை என்ன செய்யும் என்றால் அந்த அறிவை மீண்டும் இயக்குகின்ற சக்தியை நமக்கு மீட்டு தரும். அப்போ அந்த அறிவை மீட்டு தருகின்ற அந்த சக்தி பெற்றவர்களாக வல்லாரை அருந்தலாம். நான் இது வந்து இப்படித்தான் இருக்க வேண்டும்னு நான் சொல்லலாம். உங்களுடைய மூலிகைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும் என்ன குடிக்கிறீங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் கேட்கலாம், நான் 3வது நாள் விருப்பம் இது சாப்பிட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்கு, 4வது நாளும் விருப்பம் அருந்தலாமா? நிச்சயமாக அருந்தலாம். அதை புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் வந்து அருகம்புல் சாறு அருந்தலாமா? நிச்சயமாக அருந்தலாம். ஏன் அப்படின்னா புரிந்து கொள்ளுங்க, இது ஒவ்வொரு நாளுக்கும் இல்லை, 2 நாளுக்கு ஒரு மூலிகையை கொண்டு வரலாமா உடம்புக்கு? நிச்சயமாக கொண்டு வரலாம். நான் என்னன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வகைகளாக நம்ம முன்னோர்கள் எவ்வளவு வகை உணவுகளை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 5வது நாள் கொஞ்சம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா என்னன்னா மாறுபடும் சூரரை வதைத்த முகம் உண்டு. சூரரை அழிக்கின்றதுனால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த நாள் நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இது கொஞ்சம் சில பேருக்கு இதில் கொஞ்சம் கடுமையாக இருக்கணும். இதை எடுக்க முயற்சி பண்ணவங்களுக்கு என்ன செய்யணும்னா மூலமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கல்லீரலுக்கு முதல் மருந்தாக இருக்கக்கூடிய கீழான் நெல்லி, கீழ்காய் நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீழான் நெல்லியை உண்ண வேண்டும். ஆனால் கீழான் நெல்லி உண்ணும் பொழுது மட்டும் ஒரு கட்டுப்பாடு, ஒரு விதி உண்டு. அது ஏன் எடுக்க முடிந்தால் எடுக்கலாம், அது முடியாதவர்களுக்கு இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஆனால் கீழான் நெல்லி எடுக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், அதனோடு பால் அருந்தியே ஆக வேண்டும். அதை நல்லாக புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா அது நேரடியாக கல்லீரலுக்கு நாம் கொடுத்து சுத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மஞ்சக்கா மாலையிலிருந்து ஜாண்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கல்லீரலுக்கு வேண்டிய அத்தனை இதையும் நாம் சுத்தம் செய்து 5வது நாள் என்னுடைய உடம்பின் பரிபூர்ண இயக்கத்துக்கு, ஏன்னா ஒரு கல்லீரல் சுத்தமாகும் பொழுது என்னுடைய கிட்னி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரகம் அத்தனையும் சரிப்படுத்தப்படுகின்றது. அது ஆச்சரியமாக இருக்கும். 5வது நாள் முறையாக எடுப்பவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனையோ இருக்கக்கூடிய உபாதைகள் மூத்திரம் வரைக்கும் நாற்றம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய விரத காலம் முடிந்த பிறகு உடம்புல அதிகமான நாற்றம் இருந்தால் நீங்கள் பரிபூரணமாக விரதம் எடுக்கவில்லை என்பதுதான் பொருள். ஏனென்றால் விரதம் என்பது உடல் தூய்மை பெற வேண்டும். என்னுடைய வியர்வையை எடுத்து நான் பார்க்கும் பொழுது அங்கே நாற்றம் இருக்கக்கூடாது. அந்த நாற்றம் இருக்குமானால் உடம்பில் இன்னும் என்னுடைய பரிபூர்ணமான தூய்மையான நிலை பெறவில்லை என்பதுதான். அடுத்தது இதில் ஒரு சில அடையாளங்களையும் நீங்கள் பார்க்கலாம். இப்படி நீங்கள் சரியான முறையில் விரதம் இருக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான சில விஷயங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில விஷயங்கள் அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடம்பு வேர்வைகள் அத்தனையும் நாற்றம் அடிக்காது, துர்நாற்றம் இருக்காது. அதே மாதிரி மலம் கழிக்கும் பொழுது மலத்தில் துர்நாற்றம் இருக்காது.
ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மலம் துர்நாற்றம் இருக்கும், ஆனால் இங்கே மலம் துர்நாற்றம் இருக்காது. ஏன்னா சுத்தமான உபவாச உணவுகளை உண்டு கொண்டிருப்பதுனால. சரி, அடுத்தது 5வது நாள் வந்து கீழா நெல்லி உண்ட வேணும். அதற்கு என்ன பால் குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா பாதாம் பால் குடிக்கலாம். ஏன்னா பாதாம் என்பது கீழா நெல்லிக்கு சரியான உணவு. ஆனால் எல்லாம் கேட்பாங்க ஆட்டுப்பால் குடிக்கலாமா? நிச்சயமாக கீழா நெல்லிக்கு ஆட்டுப்பால் தான் உணவு. அதுக்கு ஏன் அப்படின்னா அந்த சத்தையை இரண்டையும் சேர்க்கும் போது ஒரு பூர்ணமான மனிதனுக்கு உணவாக ஆகிவிடும். அது யாருக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் ஆட்டுப்பால் குடிப்பதற்கு இந்த உடம்புல நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கோஹால் இந்த மாதிரி சில இதெல்லாம் குடித்துட்டு அவங்க விரதத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இதுதான் மருந்து. என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கல்லீரல் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கட்டாயம் அதனோடு சேர்த்து ஆட்டுப்பாலையும் சேர்த்து குடித்தீர்களானால் அன்றைக்கு உங்களுடைய கல்லீரல் மட்டும் பலப்படாது, கல்லீரலின் ஒட்டுமொத்த உடம்பின் தாதுக்கள், சேர வேண்டிய தாதுக்கள் முழுமையாக சேர்ந்துடும். சரி, 6வது நாள் ரொம்ப முக்கியமான நாள், சூரபத்மனை அழிக்கின்ற நாள். இங்கே நாங்கள் வழிபடும் பொழுது அங்கே என்ன அப்படின்னு சொன்னால் வள்ளியை மனம் உணரும் நாளாக நமது அடியார்கள் 6வது முகத்தை பார்க்கின்றார்கள். அப்படி என்னன்னா நம்மளுடைய நிலை என்ன அப்படின்றத முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். 6வது நாள் என்ன உணவு உண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு சொல்லக்கூடியது, திருமணம் ஆகி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு, பெண்களுக்கு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு, குழந்தையை வேண்டி நிற்பவர்கள் 6வது நாள் அன்று நீங்கள் உண்ண வேண்டிய உணவு அரச இலை. இந்த அரச இலை உண்ணும் பொழுது உடம்புல ஒரு விதமான சூடு கிளம்பும். இந்த சூடு கிளம்பும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? இது சூடை தான் கொடுக்கும். ஏன்னா அதில் வந்து செரோட்டோனின் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நுட்பமான ஒரு சத்து இருக்கு. இந்த செரோட்டோனின் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் முதல்ல போன முறை உங்களுக்கு சொன்னேன், இந்த 2 வில்வம் இலையை எடுத்து உங்கள் பேட்டரியில் நீங்கள் கொண்டு போய் அப்படி வச்சிங்கன்னா பேட்டரி சார்ஜ் ஆகும். அப்படி வச்சுட்டு நீங்கள் ஃபோன் பேசலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வில்வத்துக்கு சக்தி உண்டு. அது பிராண சக்தியை ஆழமாக நிறைய வைத்துள்ள ஒரு மிகப்பெரிய உன்னத மரம். இன்றைக்கு அரச மரத்தை ஏன் சித்தணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு காரணமும் தெரியும். ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே பேட்டரி, இது நான் வந்து சும்மா எடுத்து சொல்லலை, இது எக்ஸ்பெரிமெண்ட்லி ப்ரூவ். அப்போது என்ன அடிப்படை அப்படின்னு சொன்னாக்கா அரச மரத்தின் அந்த இலைகளை எடுத்து உண்ண வேண்டும். என்ன உணவு, எந்த அரச இலையை உண்ண வேண்டும் என்றால் இளம் அரச இலைகளை தான் உண்ண வேண்டும். முற்றிய இலைகள் கிடையாது. அதை எடுத்து 4 இலைகளை இல்லை 5 இலைகளை அரைத்து நிச்சயமாக இங்கே சாப்பிடும் முன்பு நச்சீரகம் சேர்க்க வேண்டும். அது முக்கியம். நச்சீரகமும் அதனோடு ஒரு இன்னொன்று சேர்த்துருங்க, பால் அருந்த வேண்டும். பால் முடியாதவங்களுக்கு நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி பால், நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பால் அருந்தலாமான்னு கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக பால் அருந்தலாம். விரதத்தில் இருக்கிறவங்களுக்கு பால் நிச்சயமாக சில பேருக்கு தேவைப்படும் உடம்புக்கு நீங்கள் அருந்தலாம். ஆனால் எள்ளு பால் இருக்குது, நிறைய பால் இருக்குது, நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரலாம். எள்ளு பாலும் சேர்த்து கொள்ளலாம். எள்ளு பாலோட நீங்கள் சாப்பிடலாம். 2 இருக்குது, 3 வித எள்ளு இருக்குது, செம்மை, கருமை, வெண்மை. நீங்கள் வந்து வெண்மை எடுக்கலாம், கருமை ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு கூட கொடுத்தீங்கன்னா அப்படி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். சரி, 6வது நாள் விரதம் முடிஞ்சிருச்சா அப்படின்னா இரவுக்கு வரும். இரவுல என்ன உணவு உண்ண வேண்டும்? 6வது நாள் விரதம் முடியவில்லை. 6வது நாள் வரைக்கும் விரதம் நாம் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. 7வது நாள் தான் விரதம் முடிகின்றது. காரணத்தோட சொல்றேன். 6வது நாள் விரதம் இரவுல என்ன செய்யணும்னு நான் சொல்லிடுறேன். 6வது நாள் தீ பரவி இருக்கும். உடம்புல தீ பரவி நிற்கின்ற நாள். ஏனென்றால் இங்கே சூரபத்மனை அழிக்கின்ற நாளாகவும், இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரு நிகழ்ச்சி நடக்கின்ற ஒரு நாள். அது பெரு விழா, திருவிழா. இங்கே சூரபத்மன் சூர சங்காரம் அடைகின்ற நாள். சூர சங்காரம் இறைபெருமான், நமது முருகப்பெருமான் சூர சங்காரம் செய்கின்ற அந்த நாளாக இருக்கின்றதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அன்றைக்கு நம்ம உடம்புல ஒரு விதமான ஆவேச உணர்வு ஏற்பட்டு உடம்புல தீ கனவென்று எரியும். அந்த இரவு நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே சங்காரம் என்பது தீ பாயும் நிலை. அப்ப தீ உடம்புல பாய்ந்து நின்று அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆவேச நிலையில இருக்கும். அந்த ஆவேச நிலையில
நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, முடித்த பின்பு நேராக போய் 2 இட்லியை உடனே உள்ள தள்ளக்கூடாது. ஏன் இட்லியை தள்ளக்கூடாதுன்னா, ஆவேச உடம்புக்கு இட்லி ஏற்காது, இட்லியும் பொறிஞ்சு போயிடும். வேண்டாம், அந்த மாதிரி செய்யாது. இட்லியும் திருப்பி அவிஞ்சு போயிடும். அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, அன்றைக்கு உணவு உண்பது இல்லை. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவேச நாளில் முக்கியமாக 2 முக்கியமான உணவுகளை, பழங்கள் நிச்சயமாக உண்டு. ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், வாழைத்தண்டு சாப்பிட வேண்டும். எப்படி சாப்பிட வேண்டும் என்றால், சமைத்து சில பேர் கொடுக்குறாங்க கோவில்களில், அதை விட்டுருவோம். அது முடிந்தவர்கள் செய்யட்டும், அவங்க உண்ணட்டும். ஆனால் நமக்கு நேரடியாக, அதாவது வழிபாட்டில் இருந்து விரதத்தில் இருப்பவர்கள் அன்றைய பாய்ச்சலுக்கு நீங்கள் எடுக்க வேண்டியது, அதை பிழிந்தெடுத்து அந்த சாறை அறிந்து. நீங்கள் என்னன்னா, அது பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. இல்லை முடியலையா, வெட்டி சின்ன சின்னதாக வெட்டி வாயில் போட்டு அந்த தீயை, பரவுகின்ற தீயை அழகாக உங்களுடைய உடம்புல செய்ய வேண்டும். அதுக்கு ஒன்று இது. இரண்டாவது செய்ய வேண்டியது, அப்படி அந்த தீ பரவல் சரியாக அமையவில்லை என்றால் சில பேருக்கு அப்படியே என்ன செய்யும், அந்த நீங்க பாருங்க, வாழை மரம் கட்டுவதின் அடிப்படையே இதுதான். இன்னைக்கு மகத்துவம் எங்கேயோ போயிடுச்சு. வாழை மரம் முடிந்த பிறகு ஒரு திருவிழாவோ எதுவாக இருந்தாலும் வாழை மரம் கட்டின பிறகு என்ன செஞ்சிடறோம், வெட்டி தூக்கி எறிஞ்சிடும். அந்த கலாச்சாரம் நம்மளது கிடையாது. எந்த பொருளானாலும் நாம் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பண்பாடு நம்மளுடைய பண்பாடு, அறிவு பண்பாடு, அறிவு கலாச்சாரம். இன்னைக்கு என்ன செய்யணும், வெட்டி தூக்கி எறிஞ்சிடறோம். கிடையாது. வீட்டில் எந்த மாதிரியான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, வீட்டில் எல்லாருக்கும் அந்த உணர்வு காலகட்டங்களில் ஆவேசம் பரவும். உள்ள உணர்வுகளும் உடலும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அக்னி பரவி நிற்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், வாழைத்தண்டு சாறை குடிச்சிருக்கு. எடுத்து வாழைத்தண்டை வெட்டி அன்றைக்கே வாழைத்தண்டு சாறை எடுத்து வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துடணும். அதுதான் பண்பாடு. இன்னைக்கு என்ன அப்படின்னா, தூக்கி எறிகிறதுல தான் எல்லாமே இருக்கும். எது கிடைச்சாலும் தூக்கி எறி. வில்வம் கட்டிட்டு வருவோம், தூக்கி எறிஞ்சிடும். வில்வத்தை கட்டி எங்கேயாவது தூக்கி எறிவோமா? அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்னன்னா, அருகம்புல். அவ்வளவு அருகம்புல்லை கட்டி அப்படியே தூக்கி கொட்டுறோம் குப்பையில். பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இன்னைக்கு அருகம்புல் ஜூஸ் எடுங்க, சாறு எடுங்கன்னா எங்கெங்க போய் தேடுறதுன்னு கேட்குறீங்க. ஆனால் மாலையாக கட்டி இறைவனுக்கு போட்டு பிறகு தூக்கி எறிகிறோம். அதையே பொடியாக்கலாம். காய்ந்த பிறகு அதை பொடியாக செய்து வைத்துக்கொண்டு 1 வருடத்துக்கு அந்த பொடியை நம்ம பயன்படுத்தலாம். ஏறக்குறைய மூலிகைகள் 6 மாத காலம் வரைக்கும் பயன்படுத்தலாம். இன்னைக்கு நமக்கு மூலிகை பொடி செய்வது எப்படின்னு யாருக்குமே தெரிஞ்சது கிடையாது. எதுவாக இருந்தாலும் அதை மீண்டும் பயன்படுத்தும் கலாச்சாரத்தை நாம் மீண்டும் உருவாக்க வேண்டும். சரி, 6வது நாள் இரவு இதுதான் உணவு. பழங்களையும் அதன் பிறகு பழங்களை உண்ண வேண்டும். சரி, ஏன் 7வது நாள் தான் விரதம் முடிக்கப்பட வேண்டும் என்பதற்கு நேரடியாக கந்த புராணத்திற்கே போய் அதற்கு விளக்கம் தருகின்றேன். கந்த புராணத்தின் 23வது பாடல் ஸ்கந்த விரத படலம். நேராக திறங்க 23வது பாடலை பாருங்க. அந்த ஸ்கந்த விரத படலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் விரதம் என்பது நான் நினைத்தோ நீங்கள் நினைத்தோ நடப்பதல்ல. கந்த புராணத்தின் மிகப்பெரிய உண்மையை விளக்குகின்ற அந்த பண்பாடு நம்மளுடைய பண்பாடு. பாருங்க, ஆரண முனிவர் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது என்னன்னா, விரதத்தில் இனிமே சிக்கல் வரக்கூடாது, தெளிவு அங்கே இருக்கின்றது. ஆரண முனிவர் வானவர் அதன் அங்கு மற்றை வைகள் ஒன்றாக விளக்குது. ஆரண முனிவர்களும் மாணவர்களும் அதன் மற்றை வைகள் அப்படின்னா என்ன தெரியுங்களா? மறுநாள் காலையில் சூர சம்ஹாரம் முடிந்த பிறகு அன்றை மற்றை வைகள்னா என்ன தெரியுங்களா? காலை. மற்ற வைகள்னா இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. அது ஏற்பாடுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. வைகளும் தமிழ் தான், அழகான தமிழ். வைகரை காலம் அப்படின்னு. வைகரை காலம் என்பது என்ன அப்படின்னு சொன்னாக்க, குஞ்சோன்னு முடிச்சிடுறேன். இந்த விரதத்தோட 7வது நாளோட நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, வைகரை என்பது 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வைகரை. அப்போ அந்த வைகரையில் தான் நான் விரதம் முடிவுறுகின்றது. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற வைகள் பாருங்க, சீரணி முருகவேலுக்கு சிறப்போடு பூசை ஆற்றி அன்று இங்கு இரவு
இரவிலேயே பூசைகள் நடந்து அந்த இரவு முழுவதும் அங்க பாத்தீங்க அப்படின்னா விரதம் முடிகின்ற அந்த நாளாக இருக்கும். சிறப்போடு பூசை ஆற்றி பாரணம் விதியில் செய்தார். இதுதான் அடிப்படை. பாரண விதி, இது விதி. பாரண விதி என்பது என்ன அப்படின்னா விரதத்தின் விதி. பாரண விதியில் செய்வார். என்ன அப்படின்னா பயிற்றும் விரதம் தன்னார். விரதம் இருக்கின்ற காரணத்தினால் இதை அத்தனையும் செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. ஒன்றே ஒன்று கடைசி வார்த்தை சொல்லி முடிச்சிடறேன். பாரண விதியில் பார்த்தீங்கன்னா பயிற்றும் விரதம் தன்னால். விரதம் வந்து 6வது நாள் இரவு முடிந்து காலை பகல் வைகை வரைக்கும் இருக்க வேண்டும். வைகரை அப்படின்னா காலையில் சூரியோதயம் இருக்கின்ற வரை விரதம் உண்டு. மனதில் நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே எங்க திருக்கல்யாணம் முடிந்த பிறகுதான் விரதம் முடிக்கப்பட வேண்டும். அப்போ பிறகுதான் ஆரன் பாருங்க தாரணி அவுணர் தம் தலைமை பதம் பெற்றார். அப்ப பிறகுதான் அசுரன் கிட்டிலிருந்து நம்மளுடைய முழுமையான ஆளுமையை பெற்றவர்கள் ஆகின்றோம் என்று கச்சியப்ப முனிவர் ரொம்ப தெளிவாக கந்த புராணத்தில் 23வது பாடலில் விரத படலத்தில் தெளிவாக கூறியிருக்கின்றார். ஆகவே 6வது நாள் விரத முடிவு கிடையாது. 6வது நாள் விரதத்தை முடிக்காதீர்கள், மற்றவைகள் அப்படின்ற மறுநாள் வைகரையில் தான் விரதம் முடிய வேண்டும் என்பதை சொல்லி நேரம் முடிந்து விட்டது காரணத்தினால் சிறப்பாக இந்த சஷ்டி விரதத்தை எடுக்குமாறு அந்த முருகப்பெருமானின் அருளை வேண்டி முழுமையாக இறை பொருளை வேண்டி உருவாய் அருவாய் உலகாய் இழந்தாய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் ஊராய் கதியாய் விதியாய் உருவாய் அருள்வாய் வருவாய் புகனே அப்படின்னு சொல்லி இறைவா கண்டா கடம்பா கார்த்திகேயா சரவணா காக்க காக்க கடவுள் சிவாசி சிறப்பாக நமக்கு டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கு அனைவரையும் சார்பாக மாநில நன்றி சொன்னோம். மனமார்ந்த நன்றி. வெற்றி வேல்